ஹாய், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த கேட்டு இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குது, கடைசியாக ஃபினிஷிங்கும் போது இந்த கேட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, லைக் போடுங்க, எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செயின் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா, செயின் கேட்டுனா ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்கும், அதுதான் செயின் கேட்டு. இந்த கேட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் திருப்பிடிச்சி வெயிலில் நல்லா நல்லா காஞ்சி போய், அதாவது பழசை வந்து பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னில் ஊதிட்டாங்க. கன்னில் வந்து 4-5 தடவை தேக்காமல் ஊதுனால என்னாச்சுன்னா, உள்ளே இருக்கிறது எல்லாமே வெயில் தாங்காமல் அப்படியே தோசை மாதிரி உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை தேய்ச்சி விட்டு நீட்டாக தேய்ச்சி விட்டு அந்த பிசுறுலாம் வரும். இங்கே பாருங்கள், நீட்டாக தேக்கிற அப்படி, அதாவது பேப்பரும் தேய்ப்போம். அந்த ஆசா பிளேடு உடச்சி விட்டு உள்ளே கை போகாத இடத்துலலாம் உள்ளே பூந்து நம்ம வந்து அந்த ஆசா பிளேடால் சுரண்டி விட்டு தேய்ச்சி விடுவோம். ஆமாம், பேப்பரும் போட்டு தேய்க்கணும். நம்ம உள்ளே கை உள்ளே போகாது. இந்த செயின் கேட்டில் வந்து கீழே பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட்டு, எவ்வளோ துருப்பேறி போயிருந்து அதை சுரண்டிக்க பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்களா, எல்லாம் சுரண்டி விட்டு துருப்பு பெயிண்ட்டு எல்லாம் சுரண்டி விட்டு எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மட்டி அடிக்கிறோம். மட்டினா எஸ்கேபின்னு சொல்லுவாங்க, மட்டின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம அடிக்கிறோம்னா, பெயிண்ட்டு வந்து சில இடத்துல ஒட்டி இருக்குது, சில இடத்துல சுத்தமாக இல்லை. நம்ம இதை அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பெயிண்ட்டு வந்து கிரிப்பாக பிடிக்கும், கொஞ்ச நாளைக்கு நல்லாவே இருக்கும். அதனால் இந்த மட்டியை நம்ம அடிக்கிறோம். இது இவர் அடிச்சிட்ருக்கிறாரு பாருங்கள். அடிக்கிறதுக்கு முன்னாடி செயின் கேட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் அடிக்கணும். லெட்டர் ப்ரெஸ்ஸில் அடிப்போம். லெட்டர் ப்ரெஸ்னால் அந்த 16ஆம் நம்பரு, அந்த நம்பர் என்னென்ன பாருங்கள் அடித்தது. அடித்த கேட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இதான் மட்டி அடிச்சிருக்குது. அதாவது சுரண்டி விட்டு தேய்ச்சி விட்டு மட்டி அடிச்சிருக்குது. இவர் பாருங்கள் அடிச்சிட்ருக்கிறாரு. அதான் நான் அந்த பக்கம், நான் இந்த பக்கம் அடிப்பேன், அவர் அந்த பக்கம் அடிக்கிறாருங்க மட்டியே. அதான் சுரண்டுறதை நான் அந்த பக்கம் சுரண்டிட்டு, அவர் அந்த பக்கம் சுரண்டிட்டு அப்படிங்க. அதெல்லாம் சுரண்டி விட்டு நீட்டாக அடித்தா தான் கொஞ்சம் நாளைக்கு தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பெயிண்ட்டு போடுறோம். இவர் இந்த பக்கம், நான் அந்த பக்கம் பெயிண்ட்டு போடுறோம். பாருங்கள், பாதி கீரில் போட்டாச்சு. அதான் பாதி செயின் கேட்டு. செயின்னா ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்கும், அதான் செயின் கேட்டுங்க. உள்ளே பாருங்கள், அதை கை உள்ளே போகாத இடத்துல கூட அந்த லெட்டர் ப்ரெஸ்ஸும் லெட்டர் ப்ரெஸ் எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே பெயிண்ட் எடுத்து அடிக்கணும். கொஞ்சம் ரொம்ப லேட்டாகுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த வேலை லேட்டாகும். இதை வந்து கோயில் கேட்டுங்க. ஒரு கோயிலில் நம்ம கேட் அடிக்கிறோம். இந்த கோயில் கேட்டு செயின் கேட்டு. அதை பாருங்கள் அடித்தாச்சு. ஒரு கோயிலோட கேட்டு செயின் கேட்டுது அடிச்சிருக்குது பாருங்கள். அதான் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இந்த செயின் கேட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செயின் கேட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்கும், அதான் செயின் கேட்டும்போம். இந்த கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அதான் பழசு இருந்ததுக்கும் இப்போ அடித்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இதை நைட் டைம் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் இருட்டின பிறகு காட்டுறேன் பாருங்கள். கேட்டை அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இது நைட் டைமு. இந்த கேட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.